பல ஆண்டுகளாக வசூலாகாத வரியை வசூல் செய்ய ரூபாய் நோட்டு பிரச்சனையை சாதகமாக பயன்படுத்தி வருகிறது சென்னை மாநகராட்சி. அந்த முயற்சியை பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள், முயற்சிக்கு பலன் கிடைத்திருக்கிறதா என்பதை இப்பொழுது பார்க்கலாம். சொத்து வரி, தொழில் வரியினை இம்மாதம் 24ஆம் தேதிக்குள் தங்களது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள இ-சேவை அலுவலகத்தில் இணையதளம் மூலமாக வரி வசூலித்து வந்த நிலையில் தற்பொழுது ஆட்டோக்களில் வரி வசூலிப்பதை சென்னை மாநகராட்சி அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி பல ஆண்டுகாலம் வசூலாகாத வரியை வசூலிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது சென்னை மாநகராட்சி. தன்னிடமிருந்த செல்லாத நோட்டுகளை என்ன செய்வது என்ற கவலையில் இருந்து இந்த அறிவிப்பு காப்பாற்றியுள்ளதாக சொல்கிறார் கிருஷ்ணராஜ். பழைய நோட்டு கட்டுறது மாற்றுறது ரொம்ப சிரமமாக இருந்தது. பேங்க்கில் போய் கட்டினாலும் டைம் ஆக மாதிரி இருந்தது. நகராட்சி இந்த ஏற்பாடு பண்ணது எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. மாநகராட்சி பண்ணது ரொம்ப சௌகரியமாக இருந்தது. நாங்கள் அவங்க 500 நோட்டு, பழைய 500 நோட்டு எங்கிட்ட இருந்து கொடுத்துட்டோம். அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க. அது ஸ்பாட்டில் இங்கே கலெக்ஷன் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. கால் கடுக்க வரிசையில் நின்று பழைய நோட்டுகளை வங்கியில் மாற்றுவதை விட வரி செலுத்துவது எளிதான முறை என்று ஆதரவு தெரிவிக்கிறார் கிருஷ்ணவேணி. இல்லை, இங்கே நான் க்யூவில் கூட நிற்கவே இல்லை. உடனே பக்கத்து அதாவது சேர்ஸும் போட்டு எல்லாம் உட்கார வச்சு 2-3 பேர் தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் கொடுத்தும் போது நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணி வாங்கிட்டு உடனே எங்களுக்கு வேண்டிய வசதி செஞ்சு கொடுத்தாங்க. உடனே நகராட்சியில் நாங்கள் வரியும் கட்டிட்டோம். பழைய நோட்டுகளை வரியாக செலுத்த மண்டல அலுவலகங்களில் 446 சிறப்பு கவுண்டர்களை சென்னை மாநகராட்சி திறந்துள்ளது. ஒவ்வொரு மண்டலத்திலும் தலா 4 ஆட்டோக்கள் வீதம் சென்னை முழுவதும் வரி வசூல் நடந்து வருகிறது. இதுவரைக்கும் 36 கோடி ரூபாய் வரி வசூல் ஆகியிருப்பதாக சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது. வரும் 24ஆம் தேதி வரை பழைய நோட்டுகள் வரியாக பெற்றுக்கொள்ளப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இந்த ஆட்டோவை பார்த்த உடனே சென்னை வாசிகள் பழைய நோட்டை தூசி தட்டி வரி செலுத்த தயாராகிடுறாங்க. இந்த ஆட்டோ சேவை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு தெருவாக சென்று வரி வசூலுக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது நான் பயணிக்கும் ஆட்டோ ஆலந்தூர் மண்டலத்தில் இருக்கிறது. இந்த ஆட்டோ காலையிலிருந்து தொடர்ந்து பல்வேறு சந்து பொந்துக்கெல்லாம் சென்று வரி வசூல் செய்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இன்று மட்டும் சுமார் 20,000க்கும் அதிகமாக வரி வசூல் என்பது நடைபெற்றிருக்கிறதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.